ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கூப்பிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம கத்திஜா தான். ஸோ பீச் வந்துட்டேன். இப்போ லாஸ்ட் டைமில் அவங்க வரலன்ட்டாங்க. கடைசியாக இல்லை எனக்கு இன்றைக்கி வர முடியாது, மாமா வராங்க, அத்தை வராங்க, அண்ணி வராங்க அப்படின்ட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் தனியாக பீச்சை பார்த்துட்ருக்குறேன். சரி, தனியாக பீச் எதுக்கு பார்க்கணும், அதான் உங்களையே சேர்த்து கூப்பிடலாம், உங்களுக்கு அந்த பீச்சை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ நம்ம விளாக் இதான், சரியா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சங்கத்துறை பீச், கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்குது. ஸோ இப்போ அந்த பீச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கமெண்ட்ஸில் வேறு ஒருத்தர் நீங்கள் இந்த ஷோ அப்புறம் இது சொன்னார், வேறு லெவல், இதெல்லாம் சொல்லாதீங்க, வளர்ந்து வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், என்னோட நல்லதுக்கு தான் சொன்னாப்புல. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம சொத்தவேலை பீச்சை பார்த்துடலாமா? அழகாக பாருங்கள், ஒரு நாய் அங்கே அழகாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது எது நோக்கி ஓடுதுன்னு தெரியல. பீச்சில் விளையாடுறதுக்கு ஓடுதா இல்லை எதுக்காக ஓடுதுன்னு தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் எதுக்கு ஓடுறாங்கன்னு. அதை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை ஓடின மாதிரியே திருப்பி வந்துட்டாங்க. பீச்சில் இந்த அழகான ஆடியன்ஸாக 2 ஒன்றும் இல்லைங்க, 2 இருக்குது. ஐயோ, எவ்வளோ க்யூட்டாக விளையாடுது பாருங்களேன். சூப்பரில் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு சூப்பர் சாங் போட்டால் நல்லாயிருக்கும். வேறு லெவலில். ஐயோ சூப்பருங்க, அழகாக விளையாடுதுலங்க. அதுக்குடைய நம்ம வீட்டு குழந்தைகள் கூட விளையாடுது. டேய் வாங்க என் வீட்டுக்கு, உங்களுக்கு அடி இருக்கு. அழகாக விளையாடுது, அதை போய் விளையாட்டுங்களா? சூப்பராக அழகாக விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். பீச்சில் இவங்களும் சூப்பராக விளையாடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே நம்ம பீச்சை லைட்டாக பாருங்கள். இதுதான் சொத்தவேலை பீச். என்னங்க, அவர் எங்கே ஓடிட்டுருக்காருன்னு தெரியலையே. பீச் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூரியனை பார்க்குறீங்களா? அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் வரும். பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக சூரியன் எவ்வளோ வெயிலாக கொளுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே சூரியனுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கடல், அழகான கடல், அழகாக இருக்குல்ல? சூரியனை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. என்னை தனியாக நிற்க வச்சாங்க. எங்கன்னா நம்ம சங்கத்துறை பீச், நான் வீடியோ காட்டினோம்ல. இப்போ பாருங்கள், அவங்க எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. கடைசியில் அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நான் சேர்ந்து பீச் பார்க்க போகிறோம். சேர்ந்து பீச் பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கத்திஜா கத்திஜா கத்திஜா. அருண், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? உங்கள் காஸ்டியூம் நல்லா இருக்குங்க பாருங்கள். ஒருக்கா ஹாய் சொல்லுங்கள். வீடியோ ஐயோ ஹாய் சொல்லுங்கள். சரிங்க பாருங்கள், ஒருக்கா பாருங்கள். சரி, நீங்கள் பார்த்து ஹாய் சொன்னால் உங்களை குளிக்க கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் ஒரு வழியாக சங்கத்துறை பீச்சை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மேக்கப் இல்லாத கத்திஜா, பார்த்துக்கோங்க. நான் பொதுவாக மேக்கப் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இப்போ நம்ம அப்படியே சூரியனை பார்த்துருவோமா? சூரியன் எங்கே இருக்கு? சூரியன் தெரியலை. சாரி, சூரியன் எப்படி காட்ட முடியாது, நாங்கள் சூரியனை தெளிவாக காட்டுவோம். ஓகே, இதுதான் சூரியன். சூரியனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம சங்கத்தோட கடலில் ஆடியன்ஸ்
எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஆமாங்க, கத்திஜாவுக்கு உடம்பு முடியல. அதனால் வந்து அவங்க வந்து டீ குடிக்கிறாங்க. நானும் டீ குடிக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக தான் வீடியோவில் போடுவோம், ஃபுல்லாலாம் போட மாட்டோம். சரியா? குளிச்சிட்டாரு, இவர் குளிச்சிட்ருக்காரு. காசே வாங்காமல் 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறானுங்க. ஆனால் என்ன வேலை பார்க்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சங்கத்துறை பீச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு இலவசமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்ரண்டிஸ். இந்த 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. என்ன ஒர்க்குன்னு கேட்டால் தான் சொல்ல மாட்டேங்கிறானு. சரி பார்ப்போம், கடைசி வரைக்கும் வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவர் அப்போமே நான் வீடியோவில் காட்டினேன், இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இவர் தான் அந்த சிங்கக்குட்டி காக்காவெல்லாம் துரத்திட்டு இருக்காரு பாருங்க. ஒரு காக்காவே விட மாட்டேங்கிறாரு. இவர் தான் அந்த சங்கத்துறை பீச்சோட டான், பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த டான். இவர் இங்கே ஏதாவது காக்காக்கெல்லாம் வந்துச்சுன்னா விரட்டி பிடிப்பார். ஒரு காக்கா மட்டும். பீச் கண்ட்ரோலே இவர் கையில் தான் இருக்குது. இவர் தான் அவர் ராயன், சங்கத்துறை ராயன். கடைசியாக குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் சங்கத்துறை பீச்சில் இருந்து விடைபெறுகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை எல்லாருமே வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுறீங்க, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். சூரியன் மறைகிற டைம் வந்துடுச்சு, அதையும் உங்களுக்கு காட்டுறோம். சூரியனும் மறைய போகிறாங்க. நிலா வந்துடுச்சு, சூரியன் போயிடுச்சு, சூரியன் மறைஞ்சிடுச்சு, நிலா வந்துடுச்சு. என்னெல்லாம் பீச் போயிட்டு சோளம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸ்வீட், இதுக்கு பேர் என்னது? ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் போட்டு சாப்பிட்டாச்சு. அருண், நீங்கள் ஐஸ்கிரீம் குடிக்கிறீங்களா? அடம் பிடிச்சி குடிக்கிறீங்களா? நாளைக்கு காய்ச்சல் வர ஊசி போடணும். ஓகே, இங்கே பாருங்கள், ட்ரெஸ்லாம் மாற்றிட்டீங்களா? என்ன ஐஸ் குடிக்கிறீங்க? இது வந்து அமல் ஐஸ்கிரீமா? அமுல் ஐஸ்கிரீம், சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே ஓகே. பச்சி சாப்பிட்ற ஸ்டைல் நல்லா இருக்கு ரியாஸ். ஆரோன், என்ன பண்ணுறீங்க? தண்ணி உங்களை கை கழுவ சொன்னால் இங்கே என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வேறு எங்கே போகலாம், வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு அடுத்த வீடியோவில் காட்டுவோம். வாங்க நண்பர்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.